ஆவணி மாசம் சிறப்பான அம்சம் என்னன்னா, பழையன கழிந்து புதுசு வரும். பழைய வீடு விட்டு புதுசு வீடு எதிர்பார்க்குற மாதிரி வாங்குவீங்க. கடன் அடையறதுக்கு உண்டானது அமைப்பு சிறப்பா அமையும். சொத்து உங்களுக்கு கைமாறும். பூர சொத்து உங்களுக்கு வரும். ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கிற அந்த இழுப்பு மனசு மாறி கோர்ட் விவகாரங்கள்லாம் முடிஞ்சு நேர்மையாக உங்களுக்குள்ள சமரசம் முடிஞ்சிடும். பையன் தலை தூக்குவான், ஜீவனத்தில் அமருவான். சொந்தமா வியாபாரம் பண்றதுக்கு நீங்களாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரியானபடி ஆள் கிடைக்கல. வாரிசுகளை அதாவது போகிறது, வாரிசே உட்கார்ந்துட்டு தம் பொறுப்பாக இருந்துட்டு உங்க கூட ஒத்துழைச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்துவான். பொண்ணுக்கு கல்யாணமாகும், பணம் இல்லை. ரொட்டேஷனில் பணம் பொருட்டி அந்த ஐடியா என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளையே பண்ணி செஞ்சு கொடுப்பான். ரொட்டேஷன் பணம், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதோ கொள்றதோ, பணத்தை ரொட்டேட் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் ரொட்டேட் பண்ணுறது பணம்லாம் இருக்குது. அது பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி சகோதரிக்கு செஞ்சு கொடுப்பான். அதெல்லாம் இந்த மாதத்தில் அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார், ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குழுங்கிட்டா நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார், அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார், கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டும் இல்லை, இந்த குரு அயனசயனம் சாதத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்துட்டு சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும், நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது, ரொட்டேஷன் பணம் வந்துட்டே இருக்கும், நல்லது வரும், இம்சை இருக்காது, பகை தொல்லை இருக்காது, நல்ல தெளிவாக இருக்கும், மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வரர் துணை இருந்ததுன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம், எதுவும் பெருசுப்படுத்தாது, இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்போதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூஞ்சி தூக்குவாங்க, இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிட செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார், அவர் காரியமே புரியும், அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து புரிவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சு விட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி, இதெல்லாம் படிச்சிருக்காருல்ல. எதுக்கு படிச்சிருக்காருன்னா, நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம், எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடவே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பாறை கண்ணி சுக்கரனை கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், செவ்வாய் சுக்கரன் தொடர்பு. ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர், சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும்
சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும், செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது, அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு பற்றி நீயே கவலைப்படுற, கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அணைப்பில் அரவணைப்பில் செயல்படுவா சுகராச்சாரியர். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் அந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செயல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார் பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க, எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராவுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கம் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான் சரி. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் நல்ல பிரமாதமான மாதம்தான். தட்சிணாயன புண்ணியகாலம் பிறந்து நம்ம சிறப்பாக செயல்படுறது. திருமணங்கள், கல்யாணங்கள், வீடு கட்டுறது, கொள்வது, பார்க்கறது, புது வீடு மாறுறது, செய்கிறது, கோடீஸ்வரர் எல்லாமே ஆகலாம். ஏன்னா வீடு, வாசல், அந்தஸ்து, சொத்து ஏதாவது இருந்ததுனாலே போதும், கோடீஸ்வரம் தான். கடன் இருந்தால் கூட கோடீஸ்வரம் தான். ஏன்னா கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு போராடி அடைப்பீங்க இல்லை, அது கோடீஸ்வரன் ஆகிடுறது. அடைச்சிடுவோம் இல்லையா? அந்த வகைகளில் நிறைய கிடைக்கும், நிறைய செல்வம் கிடைக்கும், வரும் போகும் செய்கின்றது. சுழற்சியில் நிறைய பணம் வரும். நமக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா திருப்தியாக வேலை செய்வோம், கொள்ளும், பணம் சம்பாய், ஆரோக்கியம் கிடைக்கும், ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு ஆசை, நேசம், பாசம் இதெல்லாம் வரும்போது எத்தனை கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் அது தூக்கி போட்டு அதை அனுபவிக்கணும்னு மனுஷன் போவோம். எத்தனை கஷ்டம் இருந்தாலும் விடக்கூடாது, பார்த்துக்கலாம் என்னன்னா ஆகிடும் அப்படின்னு ஒரு மனசு தைரியம் வரும், வேகம் வரும், மனசு உற்சாகம் வரும். இதெல்லாம் வந்தால் தான் நம்ம காரியங்கள் சிறப்பாக செய்ய முடியும். இல்லைன்னா மாதிரி வானத்தை பாட்டு முடிவு பார்த்து எப்படி உட்காந்துட்டு ஒரு காரியம் நடக்காது. மனசுக்கு தெம்பு வரணும்னா எதிர்பார்த்த இனங்களில் நம்ம கைகூடணும். ஆனால் அப்போ தான் மனசுக்கு உடம்புக்கு எல்லாத்தையும் தெரியவும் அறிவு வேலை செய்யும். தெரியாது. நண்பர்கள் நல்ல உதவி செய்வாங்க, துணை புரிவாங்க, உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கும், பிரச்சனையும் இல்லை. ஏன்னா திருமணம் ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ்லாம் வரும். திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதுசாக திருமணம் பண்ணலாம், கொள்ளலாம், செய்யலாம். குழந்தைகளுக்கு படிப்பு விட்டு மேல் சார்ந்து போகலாம். நீ வேலை புதிய வேலையை மாற்றிக்கலாம். அதில் அந்தஸ்து உயரும், வேலையில் ஒரு ஸ்டேட்டஸ் உயரும், இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் வியாபாரிகள் நல்ல சரக்கு, நல்ல விவகாரம், நிறைய மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், டிப்பாக இருக்கும். மார்க்கெட்டிங் எப்போதும் இனிமேல் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வெளியே மற்ற அர்த்தம்னு ஒன்றும் கிடையாது. இங்கே தான் சம்பாதிக்கலாம். சாமர்த்தியம் இருந்தால் நீங்களே மொத்தமாக சம்பாதிக்கிற வழியை பண்ணலாம். அவ்வளோ இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், லாஜிஸ்டிக் ப்ராப்ளங்கள் நிறைய செய்யறது இல்லைன்னு சொல்லலை, இருக்கலாம். பழைய நிலங்கள், பழைய வீடு வசதிகள்னால் விற்கும். புதுசாக வீடு வாங்க முடியாது. பழைய வீடு ஃப்ளாட் தான் இப்போ எல்லாமே நல்லா விற்கும், நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் வீடுகள்லாம் புதுசு வாங்குறது ஒரு வீடு வாங்க 2 வீடு இலவசம் கொடுப்பாங்க. அது மாதிரி எங்கே இருக்கணுமோ விட்டுட்டு எங்கேயோ கிராமத்தில் கொண்டு போய் ஃப்ளாட்லாம் வாங்கி கட்டினால நம்பாதீங்க, ரொம்ப ஆபத்து. பொழைப்பு எங்கே இருக்கோ அது பார்த்துலாம் வீடெல்லாம் இருக்கணும், ஓரளவுக்கு அது இருக்கணும். ஏன்னா நம்ம வாழறது போகிறதுன்றது இந்த ஜீவனத்துலேருந்து தான் வாழறோம். சொந்தமாக வியாபாரம் பண்ணால் தப்பு இல்லை. அதே மாதிரி சொந்தமாக விவசாயமோ வேளாண்மை துறையை பண்ணால் கால்நடை பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனால் அதெல்லாம் கிராமத்துக்கு சிட்டியில் ஒன்றும் கிடையாது. ஹோல்சேல் வியாபாரம் பண்ணலாம், கொள்ளலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு அந்த மாதிரி நம்ம வீடு வாசல்லாம் இருக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குது பார்க்காதீங்க. நமக்கு இன்கம் மாதிரி தான் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் லிவிங் வெளிநாடு கம்பேர் பண்ணும்போது 0, நமக்கு ஒன்றுமே இல்லை. அதை பார்த்து சந்தோஷம். ஆனால் இங்கே இன்கம் வராதனால நமக்கு அதிகமாக காஸ்ட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இந்த மேஷராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு காட்சி என்னென்னா, உங்களுக்கு முக்கியமான செவ்வாய் தன்னுடைய வீரியஸ்தான் சொல்லக்கூடிய மிதனத்தில் உட்கார்ந்துட்டு அங்கேருந்து நேரடியாக சுக்கிரனை பார்க்குறார். சுக்கிரன் யார்? கலத்திரம். ஸோ ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எடுத்துன்னு செய்கிறார் பாருங்க சுக்கிரன். சனீஸ்வரன் அங்கே பார்க்குறார். கண்ணில் இருந்த சுக்கிரன் நேர மீனத்தில் இருக்க சனீஸ்வரனை பார்க்குறார். சனீஸ்வரன் ரொம்ப முக்கியமானவர். சனியும் செவ்வாய் முக்கியமாக இன்னும் நடக்காத காரியம். சோறு வேணும், பணம் வேணும் அப்படின்னா பகையை பாராட்டக்கூடாது, புத்தியை பயன்படுத்தி நம்ம காரியம் சாதிச்சுக்கணும். புரியுங்களா? நமக்கு தேவை நமக்கு எப்படி இப்படின்னு பார்த்து நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா
காரியம் ஆகாது. இதுக்கு அது கைவிட்டு போகும். புத்தியை போய் பயன்படுத்தணும். ஆவேசம் வரக்கூடாது, சாமர்த்தியமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. தகுந்த மாதிரி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டாலும் தொடச்சி போட்டுடணும். அதை எப்படி சமாளிக்கின்றது புத்தி சொல்லும். அது பரா செய்யுங்க. ஏன்னா நமக்கு உலகத்தில் வாழ்ந்தானோம், ஒரு 4 பேரோட வாழலை. சமுதாயம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். சமுதாயத்தில் ஃபுல்லாக ஆக்ரோஷம், ஆவேசம், எதிர்த்து எது இட்டு குத்து நாசம் பண்ணுறது நல்லமோ இருக்கும். சம்பந்தம் இல்லாத இது பேசு. அரசியல் தொடர்பு போகாதீங்க, தேவையில்லை. நீங்கள் வாட்ட உங்கள் வேலையை பார்த்து காரியார் தான் பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாடு ஃபுல்லாக ஒன்று, தேசம் மாறுறது கேட்டால் ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, அங்கே எல்லாத்தையும் சமமாக பார்த்து வியாபாரம் பண்ணுறது, கொள்வது, சம்பாதிக்கிற வழி பாருங்கள். நல்லா ஒட்டு பணம். ஏன்னா சம்பந்தப்பட்ட மேஷத்தினுடைய சம்பந்தப்பட்ட சனீஸ்வரர் அது லாபஸ்தானாதிபதி மட்டும் இல்லை, 10ஆம் வீட்டு அதிபதியும். அவர் வக்கரமாக இருந்தாலும் கவலை இல்லை, அப்படியே கொட்டுது. அயன சைன போகத்தில் சம்மந்தப்பட்ட இடத்துல உட்காந்துருக்கனால உங்களுக்கு பணம் கொட்டும். அயனம் சைனம் போகம்ன்றது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களில் சுகத்தை அனுபவிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, போகிறது, சுத்துப்ப சம்பாதிக்கிறது, கடன் அப்படி அடைக்கிறது, இதெல்லாம் இருக்குது. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் விட்டு போயிட்டு இருக்குது. சர்க்குலேஷன். இவ்வளோ தான் பணம் வரும்னு சொல்கிறது அதிகாரம் யாருக்கும் இல்லை. இவ்வளோ பணம் இது பார்த்தோன்னே வரவே இல்லை சொல்லுன்னு நான் சொல்கிறது யாருக்கு அதிகாரம் இல்லை. அப்போ எப்படி இது மனசு ஒத்துழைச்சி புத்தியோடு ஒத்துழைக்கும் போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த அனுகூலமான ஒரு அமைப்பு இந்த மாதம் கிடைக்கிறது. சத்தம் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தவங்க இவங்க சொல்லி பார்க்கறத விட்டுட்டு அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கோங்க. நாடு ஃபுல்லாக நிறைய இருக்குது. ஆனால் எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க, ஒன்றும் இல்லை, பேசிகிட்டே இருப்பாங்க. உருப்படாத அரசியலை பேசிகிட்டு இருப்பாங்க. காரியத்தில் கண்ணாருன்னு அதிகம் பேச மாட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விஷயம் நீங்கள் பாருங்கள். செயலில் காட்டணும், தீரனாக இருக்கணும். அதே மாதிரி சொத்து பத்து விலங்குகளை விட்டு கொடுத்துட்டு போங்க. விட்டு கொடுத்து வேறு வழியாக கப்புன்னு அமைக்கிக்கலாம். கோர்ட்டு விவகாரங்கள் போகாமல் இருக்குது, நல்லது. அதனால் எவ்வளவோ விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுபவத்தில் பாடம் கொடுத்துருக்கோம். அதனால் நல்லா பண்ணலாம். சப்தமாவி சொல்லக்கூடிய அந்த குருவானவர் பிரமாணமாக இருக்கார். சனீஸ்வரன் தோஷங்கள்லாம் போக்குறார். சனீஸ்வரன் தான் செயல்பாடுக்குரிய அத்தனை விஷயங்களும் பஞ்ச இந்திரியங்களும் சனீஸ்வரனுக்கு உட்டுப்பட்டு செயல்படணும். அவர் கொஞ்சம் முறைச்சார்னா கை கால் கண்ணு மூக்கு மூளை எதுவுமே ஒர்க் பண்ணாது, யாரையும் தரும். பார்த்து சனீஸ்வரன் எவ்வளோ பவர் பாருங்கள். அவ்வளோ பவர். ஏன்னா அவர் தான் எல்லோரும் கொடுத்தாகணும், நிறைவு அவர் தான். சும்மா உட்காந்து புத்தி ஒர்க் பண்ணணும். கூட சனீஸ்வரன் புதன் தொடர்பு இருக்கணும், சந்திரன் தொடர்பு இருக்கணும். இன்னொருத்தரை முட்டாளாக்கணும்னா சந்திரன் தொடர்பு இருக்கணும். இப்படிலாம் இருக்குது. சுக்கரனை சொல்லும்போது தாய் ஊரை சொல்லிட்டு பாசம் பந்தம் அனுபவிக்கிறது, பெருமை, ஒரு உழைப்பு என்ன நிறைய கிடைக்கும். இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. சுக்கரன் நண்டா தனாதிபதி, கலத்திராதிபதி. இந்த முக்கியமான இந்த நவகிரகங்கள், இந்த கிரகநாதர்கள்லாம் ஒத்துழைப்பு தராங்க. மகனே ஒரு சமத்து. இப்படி ஒரு அமைப்பில் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சூரியனோட பாம்பு இருக்கான்னு நீங்கள் பார்க்காதீங்க, கூடயே புதன் இருக்கான், கவலை விட வேண்டாம். புரியல? புதன் இருக்கிறது கவலையே இல்லை. ஏன்னா புத்தி ஒர்க் பண்ணணும்னா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணாது, நம்மளை பாதிப்பு கொடுத்துட்டே தான் இருக்கும். அதில் மீண்டு வருதுன்றது புத்தியை பயன்படுத்தணும்னா பயன்படுத்த முடியாது. அந்த நேரத்தில் கோபம், தாமம், உணர்ச்சி, வேகம், ஆக்ரோஷம், வருத்தம், வேதனை இதெல்லாம் பண்ணும்போது மூளை வேலை செய்யாது. அங்கேருந்து தான் வரணும் எல்லாம். இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது பகவான் கிருஷ்ணன் தான், கவலைப்படாதீங்க. நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம். கோடியாக ஆகிறது எப்படி? எல்லாம் கோடீஸ்வரன்றாங்க. ஒரு வீடு இந்த அப்போதும் பையன் நல்லா பொசிஷனை சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னா அது பிறகு வீடு வாசல் வசதியில் வரும்போது இன்னொன்று வரும்போது கடன் அடைக்கும் கொண்டும் கோடி. ஒரு வீடுனாலே கோடி. பாரதி சொன்ன மாதிரி வீடு வாசல் வசதி இவங்க வந்தாலே உங்களுக்கு கோடி தான். இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படி இருக்குது. அது ஒரு கோடி கிட்டத்தட்ட தான் ஒரு வீடு வாங்க வேண்டியது. சிட்டியில் வாங்க முடியுமா? நகரத்தில் நிலம்புறவன் வாங்கணும், கால்நடை வாங்கணும், எவ்வளோ கஷ்டப்படுறேன். லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்துக்கும். சீனி கோடவுன் வைக்கலாம், சம்பாதிக்கலாம், கமிஷன் வியாபாரம் பண்ணலாம், என்ன வேணாம். கம்ப்யூட்டர் கணினி எவ்வளோ சம்பாதிக்கலாம்.
நிறைய உண்டு. அதாவது உழைக்க கற்றுக்குங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்துக்காதீங்க. ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா ஆஹா அப்படியே கொண்டு போடும், கற்பனையில் கொண்டு போடும். இப்போ கற்பனை வலைகள் அதிகம் வர அந்த மாதத்தில் நான் நல்லா உழைக்கலாம். ஏன்னா நம்மளை பயமுறுத்தி நாசம் பண்ணுறதுக்கெல்லாம் வழி வந்துருத்து போட்டு கிளியர் பண்ணிடலாம். மைண்டு தெளிவாகிடும். அப்போ உங்களுக்கு கற்பனை அனாவசியம் வராது. தெளிவாகிடுச்சுன்னா அடுத்தது செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது, செயல்பாடுகள்லாம். மேலே வாழ்க்கையில் வரணும்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அனுகூலம் கிடைக்கும்போது நல்லா இருக்கலாம். டீம் ஒர்க் பண்ணும்போது நல்லா பண்ணலாம். உறவுகள் நல்லா இனித்திருக்கும். பசுமையான ஒரு காலம் அது. அதனால் பணம் நல்லா வரும். தண்ட செலவு, வீண் செலவு, மருத்து செலவு, தேவையில்லாத செலவெல்லாம் வராது. ஆனால் வீண் விவகாரங்கள் அதிகம் வர சந்தர்ப்பமே இல்லை வரத்துக்கு. அதனால் நீங்கள் நல்லபடியாக மேலும் வரலாம். அதனால் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு மேலே போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.